ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைரவன் ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே வந்து நெட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரியும். ஸோ அந்த படம் வந்து எடுத்தது ஒரு ஆள், ஸோ வாங்கினது ஒரு ஆள், ஸோ இடையில வந்து நெட்டில் போட்டு ஒருத்தவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஆள் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இன்றைக்கி பார்ப்போம். ஸோ எது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் அந்த வெப்சைட்டில் ரிலீஸ் ஆச்சு .ac. ஓகே, இப்போ அந்த வெப்சைட் போகிறோம். பார்த்தீங்கன்னா இருக்கும் பைரவா 2 பிரிண்ட் இருக்குது சரிங்களா. ஒன்று ஒரிஜினல் ஆடியோ ஒன்று பிரிண்ட் இருக்குது, ஒன்று சாதாரண ஒரு பிரிண்ட் இருக்குது. ஸோ இந்த 400 MB பிரிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 170 டவுன்லோட்ஸ் போயிருக்கு. மேக்னெட் லிங்க் வேறு இருக்குது, ஸோ டைரக்ட் லிங்க் வேறு இருக்குது. ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 2 வருஷம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலுமே ஒரு 2000 டவுன்லோட்ஸ் போயிருக்கும். அது 2000 மட்டும் இருக்காது. அது போக உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணது, கேசட் அடித்து விற்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சைட்டோட வேல்யூ அப்படி என்ன அப்படின்றத பார்ப்போம். இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. siteprice.org. ஓகே, அந்த வெப்சைட் போனீங்கன்னா நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட் போகிறோம். ஓகே, இப்போது இதை டைப் பண்ணுறோம். தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட்டை டைப் பண்ணுறோம். tamilrockers.ac. ஓகே 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 சைட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $430K. ஸோ ஒரு டாலருக்கு நம்ம ஊர் மதிப்பு வந்து 65 ரூபா. ஸோ இப்போ 430K நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆட்சன்ஸ் மூலமாக சம்பாதிக்கல. ஸோ பாப்பப் ஆடுன்ற ஒரு வெளியே வெப்சைட்ஸ், இந்த ஒன் கிளிக் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ மந்த்லி ரெவன்யூ அப்படி ஆட்ஸ் ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா $11,806. பார்த்துங்க, $11,806. அது வந்து எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி ஒன்று காட்டுறேன் இப்போ. ஸோ ஒரு நாளைக்கு அவங்க வந்து $394 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க. $394 டு 25,210 ரூபா. மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 7,68,300 சரிங்களா. 7 lakhs, அரௌண்ட் 8 lakhs சம்பாதிக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு மட்டும். இவங்களுக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற பெருசாக அளவுக்கே கிடையாது. இவங்க ஜஸ்ட்டு மூவியை வந்து டவுன்லோட் பண்ணி போடுறாங்க. இப்போ HD மூவி சொன்னால் இந்த ஹீரோ டாக்கிஸ், டென்ட் கொட்டா அந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பே பண்ணி டவுன்லோட் பண்ணிடுறாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதை ஃப்ரீயாக வந்து போட்டு விட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே காசு கொடுக்க மாட்டோங்க, நமக்கு ஃப்ரீ அப்படின்னு இல்லாமல் போயிடுவோம்ல. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டை அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சம்பாத்தியம் பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபா. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பார்த்துங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு வந்து தேட்டரில் வந்து காசு கூட இருக்குது. இப்போ கூட பைரவா படத்துக்கு நானும் தேட்டரில் போய் பார்த்தேன். பட் டிக்கெட் ரேட் வந்து $200 400 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ரேட் நம்ம கொடுத்து பார்க்கணும் அவசியமே கிடையாது. இப்போ எல்லாருமே ஜியோ சிம் வேறு யூஸ் பண்ணிகிட்ருக்கனால ஸோ இந்த மாதிரி படத்தை டவுன்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ இவங்க இந்த வெப்சைட்டில் இந்த பைரவா படம் மூலமாக இவ்வளோ சம்பாரிச்சாங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி நிறையா படம் அவங்க அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனா உங்கள் விருப்பம், பண்ணாதது அவங்க விருப்பம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் இது. ஸோ ஜஸ்ட் நான் அது ஒரு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றக்காண்டி சொன்ன வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.